ஹாய் சிஸ்டர், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம நெட்வொர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நெட் கிளாத் எடுத்துக்கோங்க, கீழே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளவர் பண்ணாலும் இந்த மாதிரி வளைவாக இருக்க மாதிரி அப்போ தான் பார்க்கும்போது நான் ஃபினிஷிங்கில் காட்டுறேன், அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்த மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. ஸோ குண்டூசி போட்டுட்டு ஜரி த்ரெட்டால் வந்து அது மேலே கார்னர் பீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ கார்னர் பீஸ் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த குண்டூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ குண்டூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் நெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் அதை உங்களை பார்த்த மாதிரி அந்த நெட்டை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ திருப்பி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம அதில் வச்சு ஃப்ளவர் டிசைன் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 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 நெட்டை என்ன பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக கையில் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டு கீழே என்னாட்டு வந்து கையில் நம்ம துணி தைக்கும்போது முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி அடியில் ஒரு 3 முடிச்சு போட்டு கீழே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நெட்டை கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த நெட்டை வந்து நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் கிட்ட வந்து கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து கழட்டின்னு வந்துடும், அப்புறம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். சுகர் பீடு இருந்துச்சுன்னா இது மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கார்னர் பீஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃப்ளவர் ஒர்க் வந்துடும். ஸோ இன்றைக்கி